அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டெயின் ஆனா பிலோ சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். இதை வைத்து நம்ம ட்ரேடெல்லாம் எடுக்க மாட்டோம் சார். இது மார்க்கெட்னுடைய டைரக்ஷனுக்கு மட்டுமே. இது இன்னொரு விலையை போய் இன்னொரு இடத்த கிராஸ் பண்ணும் பொழுது அந்த டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நம்ம மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் தான் நம்ம பங்குச்சந்தையை அணுகிறோம். நம்ம எப்பவுமே மேக்ஸ் மட்டும்தான். நம்ம போய் பேட்டர்னை போடு, இதை பாரு, அது அந்த இதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாரு, ப்ரைஸ் ஆக்ஷன் அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, யூடியூப்ல யார் கொடுக்கறதையும் எதையுமே கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க, பாருங்க. ஆனால் அதெல்லாம் உண்மைன்னு நம்பிடாதீங்க. இன்க்ளூடிங் நான் கொடுக்கறதும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான். ஓகேங்களா? நீங்க படிச்சு தெரிஞ்சு ஓகே அது சரியா இருக்கு அப்படின்னா தான் அதை செயல்படுத்தணும், இல்லையா செயல்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? இன்னைக்கு 24,800 புட்டு 172 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி இறங்கும். அதற்கு கீழே இருந்தா நிஃப்டி ஏறுறதுக்கு ட்ரை பண்ணும், ஏறும். அப்ப அங்க வரும்போது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. 172 அப்படிங்கிற வேல்யூ வரும்பொழுது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய டிசிஷன். அதே போல அந்த விலைக்கு மேல போனாலும் ஒரு விலையில போயிட்டு எதர் திரும்பணும் ஆர் அப் ஆகணும். அதே கீழே வந்தாலும் ஒரு விலையில வந்து திரும்பணும் டவுன் ஆகும். எதர் இது நடந்தே ஆகணும். அது 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி எங்க போய் எங்க திரும்பும், கீழே இறங்கினாலும் எங்க இறங்கி திரும்பும். இது எல்லாமே நம்ம மேக்ஸ் அடிப்படையில அன்னைக்கு கண்டுபிடித்து அதுக்கு வர்த்தகம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ட்ரி எங்க எடுக்கணும். இப்போ இவர் கீழே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட்டு ஏறப்போகுதுன்னு நம்ம முடிவு பண்றோம்னா உடனே போயிட்டு இங்கே கீழே இருக்காருன்றதுக்காகவே போய் எடுத்துட முடியாது. ஃபால்ஸா கூட இருப்பாங்க, சும்மா கீழே இருப்பாங்க, டக்குன்னு தூக்கிடுவாங்க. மேலே இருப்பாங்க, வீக்கா இருப்பாங்க, கட்டுன்னு கீழே விழுத்துருவாங்க. இதெல்லாம் மேக்ஸ் கால்குலேஷன்லேயே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் காலை நம்ம கீழே இருக்காருன்னா காலை பை பண்ணணும். காலை யாரை பை பண்ணணும், அவரை எந்த விலையில பை பண்ணணும், அதுக்கு எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எல்லாமே அதை வைத்து தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அதை வைத்து தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். மொத்தமா ஏதோ சும்மா பிளைண்டா இது பண்ணிட்டு அந்த விலை கீழே மார்க்கெட் ஏறி அப்படி கிடையாது. அதுக்குன்னு மேக்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. எல்லா சைக்குக்கும் கால்குலேஷன்ஸ் இருக்கு. எங்க போனாலும் நம்மளால ட்ரேட் பண்ணிக்க முடியும். 1000 பாயிண்ட் கேப் அப் ஆனா கேப் டவுன் ஆனா நமக்கு நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அதனால படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. உங்க பகுதியில் மேக்ஸ் சார்ந்து யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்க போய் கத்துக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.